நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் நமது உடலில் இல்லை என்றால் வீரியமில்லாத சிறு நோய்கள் கூட நமது உடலை பிடித்து பாடாய்படுத்திவிடும். பெரியோர்களை விட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருப்பது மிகவும் அவசியம். தினமும் குழந்தைகளுக்கு தேன் சிறிதளவு கொடுத்து வருவதன் மூலம் அவங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேன் கூட எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் இந்த வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. நாம் உணவுகளை தனியாக சாப்பிடும்போது அவற்றின் தன்மை மாறாது. ஆனால் நாம் பெரும்பாலும் அவ்வாறு சாப்பிடுவது கிடையாது. உணவு வேறொரு பொருளோடு சாப்பிடும் போதுதான் அதன் ருசி அதிகரிக்கவும் செய்கிறது. இவ்வாறு நம்ம உணவுகளை மற்றொரு உணவோடு சாப்பிடுவதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. இந்த வகையில் பலவித மருத்துவ குணங்கள் கொண்ட தேனை நாம் ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளோடு கலந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மீறி சாப்பிட்டால் அவை முழுவதும் விஷத்தன்மையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த உணவோடு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள்ல அதிக காலம் கெட்டு போகாத இருக்கக்கூடிய தன்மை தேனிற்கு இருக்கு. அன்றாடம் தேனை சில உணவுகளோடு காலையில் சாப்பிட்டு வந்தால் ஆயுள் கூடும்னு சித்த வைத்தியத்துல சொல்றாங்க. சித்த வைத்தியம் முதல் ஆயுர்வேதம் வரை தேன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த மாதிரி விஷத்தன்மை மாறுறது தேனுக்கு மட்டும் கிடையாது. நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகள் பலவற்றில் இதே செயல்பாடுதான் உள்ளது. தேனுடன் எந்தெந்த உணவுகள் கலந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்கறது தேனும் நெய்யும். நெய்யில் உள்ள பண்புகளை போன்றே தேனில் பலவிதமான தனித்துவம் கொண்ட பண்புகள் இருக்கு. இவை இரண்டுமே எதிர்கோட்டுல செயல்படக்கூடியவை. எப்போதுமே தேனில் நெய்யை கலந்து சாப்பிட்டு விடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. அடுத்து நாம் பார்க்க போது தேனும் பாலும். பொதுவாக பாலில் பலவித உணவுப் பொருட்களை நாம் சேர்த்து சாப்பிடுவோம். அந்த வகையில தேனும் சேர்ந்தது. நாம் தேனை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் அதிக ஆரோக்கியம் ஏற்படும். ஆனால் இதனை சூடான பாலில் என்றுமே கலந்து சாப்பிட்டு விடக்கூடாது. அவ்வாறு கலந்து சாப்பிட்டால் தேனின் அதிக வெப்பநிலையை தாங்காமல் நச்சுத்தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முள்ளங்கியும் தேனும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிக கசப்புத்தன்மை இருந்தால் அவற்றில் தேன் இல்லைன்னா சர்க்கரை, வெல்லம் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவோம். அந்த வகையில முள்ளங்கியில் அதிக சுவையை சேர்ப்பதற்காக தேனை எப்போதும் கலந்து சாப்பிட்டு விடாதீர்கள். தேனும் முள்ளங்கியும் சேர்ந்தால் அது விஷத்தன்மையாக மாறிவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா தேனும் நீரும். சிலருக்கு வயிற்று கோளாறு இருப்பதால் அதனை சரி செய்து கொள்வதற்காக நீரில் தேனை கலந்து சாப்பிடுவது உண்டு. ஆனால் இது எவ்வளவு ஆபத்தான செயல் தெரியுமானே தெரியறதில்லை. சுடு நீர்ல தேனை கலந்து சாப்பிடுவதன் மூலம் அவற்றின் தன்மை திரிந்து விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அசைவமும் அதாவது நான்வெஜ்ஜும் தேனும். அசைவம் சாப்பிட்டு விட்டு ஜீரணம் ஆகாததால் சிலர் முறையற்ற வழிமுறையை பின்பற்றுவார்கள். அதில் ஒன்று தேனை சாப்பிடுவதும். அசைவம் சாப்பிட்ட பிறகு செரிமானம் சரியாக ஆகவில்லை என்றால் அதற்கு ஒருபோதும் தேனை சாப்பிட்டு விடாதீர்கள். இது மேலும் வயிற்றுக்கோளாறை அதிகரித்து வயிற்று சம்பந்தமான உபாதைகளை உண்டாக்கும். எல்லா வகை உணவிற்கும் கொதிநிலை மற்றும் குளிர்நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே போல தேனிற்கும் கொதிநிலை என்பது இருக்கு. தேனை 140 டிகிரி வெப்பத்திற்கு மேல் சூடு செய்தால் தேன் விஷமாக மாறிவிடும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனை வெப்பம் செய்தாலே அல்லது வெப்பமான பொருளோடு சேர்த்தாலோ அதனுடைய வேதித்தன்மையை அதிகரித்து கொள்ளும். இதுதான் தேன் முழுவதுமாக நஞ்சாக மாறுவதற்கு காரணம். மேலும் இது போன்ற வேதித்தன்மை உடலில் சேர்ந்தால் புற்றுநோய் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரீன் டீயும் பாலும். கிரீன் டீயை பாலில் கலந்து குடித்தால் அதன் நன்மை செய்யக்கூடிய பண்பு மாறிவிடும். கிரீன் டீயின் பலவித பயன்களுடன் பால் கலந்து குடிக்கும் போது தலைகீழாக மாறிவிடும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம துளசியும் பாலும். துளசி இலையாகவோ அல்லது மாத்திரையாகவோ ஒருபோதும் பாலில் கலந்து சாப்பிட்டு விடக்கூடாது. இவை துளசியின் மூலிகை தன்மையை குறைத்து சாதாரண இலையை போன்ற தன்மையை தந்துவிடும்.
சிலருக்கு இது மோசமான உடல்நல பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். தேன் தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் அதை எந்தெந்த உணவுக்கோடு கலந்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற வரைமுறையும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரையில இந்த வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.